ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சரின் புதிய வீடு திட்டங்கள். அதாவது நீங்கள் பழைய வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய வீட்டை மறு கட்டமைப்பு செய்யறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டத்திற்கான அரசாணையும் பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியிலிருந்து ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு 63 ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அந்த குழந்தைகளோட கல்விக்கோ அதுபோக பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமணத்திற்கோ இது பேருதவியாகவே இருக்கும். ஸோ இந்த ஜீவன் தருண் திட்டத்தில் நீங்களும் உங்களோட மகன் அல்லது மகளுக்கு பாலிசி போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்து பாலிசி போட்டு தரப்படும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு திட்டம் உமேங் அப்படிங்கிற ஒரு எல்ஐசி பாலிசி இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு 1000, 1100, 1200 இந்த மாதிரி நீங்கள் சேமித்தீங்க அப்படின்னா 100 வயது வரைக்கும் பணம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி. ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் இது ஒரு பேருதவியாகவே இருக்கும். தாய் மற்றும் தந்தையருக்கு உண்டான ஒரு சிறப்பான பாலிசி திட்டம் அப்படின்னா அது உமேங் திட்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அரசாணை ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. ஜியோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 37 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 14/3/2025 அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமு. முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்காக. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டூரிங் த பட்ஜெட் ஸ்பீச். அதாவது பட்ஜெட் ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க கிளைமேட் அண்ட் என்வாயன்மெண்ட் சேஞ்சஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வீடு பழுதடைந்திருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 2001க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடுகள் கட்டி ஸோ அந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிளைமேட்னால சேஞ்ச் ஆச்சு, ஸோ மறுசீரமைக்கவே முடியாது அப்படிங்கிற வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் அப்படிங்கிறது 1954 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 2024லேருந்து 26 வரைக்கும், அதாவது 2 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஸ்டிமேட் காஸ்ட் அப்படிங்கிறது 1954 கோடி. ஸோ இப்போ 2024 to 25 பார்த்தீங்க அப்படின்னா 1041 கோடி வந்து இதுக்காக ரிப்பேர் பண்ணுறதுக்காக, அதாவது வீடை மறுகட்டமைப்பு செய்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1,48,634 வீடுகள் வந்து இதனால் மறுசீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 அதாவது இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 புதிய வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கப்படும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அதாவது மறுசீரமைப்பே செய்ய முடியாது அப்படிங்கிற வீட்டுக்காக புதுசாக வந்து வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக 2024லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1954 கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1,48,000 வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க கடந்த 2024 to 25. 25 to 26 இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 25,000 நியூ ஹவுஸ் வந்து கட்டி கொடுக்கப்படும், கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக 600 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கும் கீழே தமிழில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கான தகுதிகள் என்ன, மேலும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டோட்டலாக 14 பேஜஸ் இருக்குது. இதில் 90 பேஜஸ் 9வது பேஜஸ் வந்தீங்க அப்படின்னா தமிழில் கொடுத்துருப்பாங்க. அரசாணை நிலை எண் 37 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முன்னுரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகள் கிராமப்புறங்கள் 2000 மற்றும் 2021ஆம் ஆண்டு வரை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பழுது பார்ப்பதற்காக 2024 to 25ஆம் ஆண்டில் கிராமப்புற வீடுகள் பழுது பார்க்கும் திட்டத்தை தமிழக அரசு வந்து அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா சிறு மற்றும் பெரும் பழுது நீக்க பணிகளை மேற்கொள்ள அரசால் உத்தரவிடப்பட்டது. ஆனால் கள நிலைமைகளில் அடிப்படையில் 1 லட்சம் வீடுகள் பழுது பார்க்கும் பணியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ கடந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் வீடுகள் வந்து பழுதுபார்ப்பு பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. பழுது பார்க்க வேண்டிய வீடுகளை கள ஆய்வு செய்த போது கணிசமான எண்ணிக்கையிலான வீடுகள் பழுதடைந்த நிலையிலும் சரி செய்ய முடியாத நிலைமையிலும் இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக மக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடுகளை மீண்டும் கட்டித்தரதுக்கு தமிழக அரசு வந்து முடிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த நோக்கத்திற்காக பார்த்திங்கன்னா 2025-26ஆம் ஆண்டில் முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் என்ற திட்டத்தை தமிழக அரசு வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதுக்காக இந்த வருஷம் 25,000 வீடுகள் வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க 600 கோடியில். ஸோ இதுக்கான தகுதிகள் மற்றும் வரம்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. கிராமப்புறங்களில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரூரலில் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ நகரத்துக்கு பற்றி இதில் எதுவுமே சொல்ல முழுக்க இது ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக. கிராமப்புறங்கள் 2000 மற்றும் 2021ஆம் ஆண்டு வரை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பழுது நீக்கம் செய்தல் தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு இந்த திட்டத்திற்கு அடிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா இந்த காலத்தில், அதாவது 2000 மற்றும் 2021ஆம் ஆண்டு வரை IAY தாட்கோ பழங்குடியினருக்கான திட்டங்கள் மற்றும்
பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்டு தற்போது பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ள ஓடுகள் மற்றும் சாய்தள கான்கிரீட் கூரை கொண்ட வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. மறுகட்டுமானம் செய்யப்பட வேண்டிய வீடுகள் பயனாளியின் பெயரில் அரசு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. பயனாளி பெயரில் பார்த்திங்கன்னா அரசு திட்டத்தின் கீழே ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தில் ஒதுக்கீடு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளி இறந்திருப்பின் பயனாளியின் சட்டப்பூர்வ வாரிசாக உள்ள குடும்ப உறுப்பினர் அவ்வீட்டில் குடியிருக்க வேண்டும். அதாவது 2000க்கு முன்னாடியே அவங்களோட வீடுகள் வந்து கவர்மெண்ட் மூலமாக ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மறுசீரமைப்பு செய்கிறாங்க. சப்போஸ் அவங்க பேரில் இருந்து அவங்க வந்து இறந்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்பூர்வமான வாரிசு அந்த குடும்ப உறுப்பினர் வந்து அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அத்தகைய வீடு மட்டுமே மறுகட்டுமானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. இருப்பினும் இவற்றில் விளக்கமளிக்கும் விதமாக 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரழிவுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்போதைய அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் கூட்டு பங்களிப்பின் திட்டத்தின் அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட நிர்வாக ஒப்புதலுடன் வீடுகள் கட்டப்பட்டு தற்போது சேதமடைந்து பழுதுபார்க்க இயலாத நிலையில் உள்ள வீடுகளின் பயனாளிகளும் பிற வகையில் தகுதி பெற்றிருந்தால் சிறப்பினமாக இந்த திட்டத்தின் கீழ் கருதப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளி இந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்படும் வீட்டை தவிர எனது பெயரில் சொந்தமாக கட்டப்பட்ட அல்லது பல்வேறு அரசு வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்ட சொந்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. வேறு எந்த ஸ்கீம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடுகள் கட்டி அதை வந்து நீங்கள் மறுசீரமைப்பு பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ விற்கப்பட்ட வீடுகள், வாடகைக்கு விடப்பட்ட வீடுகள் மற்றும் சட்டப்பூர்வமான வாரிசுகள் வசிக்கும் வீடுகள் இத்திட்டத்தின் கீழ் மறுகட்டுமானத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கான சொந்தமான வீடுகள் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது எல்லாமே எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பயனாளியை தேர்ந்தெடுக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக tnrd.gov.in என்ற இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா RRH சர்வே என்ற இணையதளத்தில் பயனாளிகளின் விவரங்களை வட்டார அளவில் சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க பார்த்திங்க அப்படின்னா பதிவிறக்கம் செய்து பயனாளியின் தகுதியை கொடுத்து கலாய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் கலாய்வு செய்வாங்க அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. கிராம ஊராட்சி மன்ற தலைவர், அதே மாதிரி தனி அலுவலர், சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் உதவி பொறியாளர் மற்றும் ஒன்றிய பொறியாளர், சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், அதுபோக பார்த்திங்கன்னா ஊராட்சியின் பணி மேற்பார்வையாளர் இவங்க எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ வீடு ஒதுக்கீடு செய்கிறது யார் ஒதுக்கீடு செய்வாங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரால் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா மாவட்டம், வட்டம், கிராம ஊராட்சியின் வாரியாக இலக்கு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணிகளை செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே மாதிரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் நிர்வாக அனுமதி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டார வளர்ச்சி BDO பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அலுவலராக இருக்காங்க. பணி மேற்பார்வையாளரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் கட்டுவதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவியை வந்து வழங்குவாங்க. பட்டியல் தொகை வழங்குவதற்கான வீடு கட்டுமான பணியை ஆய்வு செய்து பணி மேற்பார்வையாளர் மதிப்பிட்டு சான்றிதழ் தயாரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான தொகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 210 சதுர அடியில் பரப்பளவில் புதிதாக கட்டலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்காக 2,40,000 வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பயனாளியின் விருப்பத்திற்கேற்ப மறு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் அதன் காரணமாக அழகு தொகைக்கு மேல் ஏற்படும் கூடுதல் செலவினங்களை பயனாளிகளே ஏற்க வேண்டும். ஸோ அதுபோக உங்களோட வீடோட மதிப்பு வந்து அதிகமாகுது, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது ரூம்ஸு இந்த மாதிரி ஏதாவது கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொகையை நீங்கள் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த சூழ்நிலையிலும் மண் சார்ந்து பயன்படுத்தக்கூடாது, மண் சுவர்கள் கட்டுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. பயனாளிகள் வீடு கட்டுவதற்கு தேவையான உதவிகளை கிராம ஊராட்சிகளே வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நிர்வாக செலவினம், அதாவது மொத்த ஒதுக்கீட்டில் 1% நிர்வாக செலவுக்காக கூடுதல் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இதுக்காக பொது பட்டியல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நிதி விவரங்கள், ஒருங்கிணைப்பு, கட்டுமான பொருட்களை எப்படி வழங்குறாங்க, அதாவது சிமெண்ட், இரும்பு கம்பி, ஸோ கிரயத்தொகை, பயனாளிக்கு வழங்கப்படும் தவணை தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. அதுபோக மரக்கன்று நடுதல், ஆவணப்படுத்தல், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசாணையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரசாணை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.